என்னடா இவ எப்போவாவது ஒரு வாட்டி தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறா, இதையும் வேறு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காதில் விழுதுங்க. என்னங்க பண்ணுறது, நமக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்க வேணாங்களா? கண்டென்ட் கிடைச்சாதான் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா என்னோடய செடிகளில் அவ்வளவு அழகாக ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் செடிகள் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸாக இருக்குது. எந்த பூக்களும் இல்லாமல் இருக்குது. அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை சுருட்டல் நோய் வந்ததுக்கப்புறம் தாங்க. இந்த இலை சுருட்டல் நோய் வந்ததுக்கப்புறம் பூக்கள் வச்சாலுமே வந்து மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா கருகி போன மாதிரியும், பூக்கள் வந்து அந்த இதழ்கள் எல்லாம் கருகி போன மாதிரியும் இருந்தது. இது பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்னோடய தோட்டத்தை பார்க்குறதுக்கு. சரி என்ன பண்ணேன்னா மொத்தமாக ட்ரிம் பண்ணிட்டேன் செடிகளை. அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது மொட்டுக்கள் அழகாக வைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாமே நல்லா தான் தழைஞ்சு வந்தது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம். ஆனால் ஒரு மொட்டு கூட வைக்கலைங்க. அப்படியே வச்சாலும் மறுபடியும் அந்த கருகி போன மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சீவீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என் கண்ணில் பட்டுச்சுங்க. இன்ஃபேக்ட் நான் நல்ல பராமரிப்பு கொடுத்துருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அந்த தொட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா களைச்செடிகள் தான் அதிகமாக வந்ததே தவிர ரோஜா செடிகளில் வந்து பூக்கள் அந்த அளவுக்கு பூக்களை. சரின்னு சொல்லிட்டு இந்த சீவீடு வந்து நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 70 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த பாட்டிலில் 300 அந்த மாதிரி போட்டிருக்கு. அதாவது 299 போட்டிருக்கு. பட் அந்த அளவுக்கு விலை இல்லைங்க. 70 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 30 ml வந்து 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் கலந்து நான் தெளித்து விட்டுருக்கேன். அண்ட் மண்ணுக்கும் ஊற்றியிருக்கேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு.